வணக்க நண்பர்களே, நான் உங்கள் மாரிவேந்தன். இன்னைக்கு தமிழ்நாட்டு சட்டசபையில வந்து பார்த்தீங்கன்னா, டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தீர்மானமானது ஏற்றப்பட்டு உள்ளது. சரி, இந்த டீலிமிட்டேஷன்னா என்ன? ஏன் தமிழ்நாடு இத எதிர்க்குது? ஏன் ஒட்டுமொத்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸும் இந்த டீலிமிட்டேஷன எதிர்க்காங்க? அப்படிங்கிறத உங்க மாரி என்னைய மாரி சாமானியருக்கு புரியிற வகையில இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. சரி, இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டுல 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 234 சட்டமன்ற தொகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க விருப்பத்துக்கோ, என் விருப்பத்துக்கோ, இல்ல ஆட்சியாளர் விருப்பத்துக்கோ அத பிரிக்க முடியாது. அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. 2 மேஜரான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கிறது சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி. அது கோயம்புத்தூர்ல இருக்கு. இப்ப இந்த தொகுதியில ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5,00,000 வாக்காளர் 5,00,000 மக்கள் இருக்காங்க அப்படின்னா, அது வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு கேண்டிடேட்னாலயோ சரி, அங்க நிர்வாகத்தாலயோ அத சமாளிக்க முடியும். அந்த மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும்பொழுது, அந்த எம்எல்ஏவாலயோ இல்ல அவங்க நிர்வாகத்தாலயோ வந்து இது ஈஸியா தொடர்பு கொள்ள முடியும். ஆனா இதே அந்த 5,00,000 இருக்கிறது, அந்த இடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா 30,00,000 அப்படின்னு மாறுச்சுன்னா, இது பாசிபிளா? சத்தியமா பாசிபிள் இல்ல. அப்படி இருக்கும்பொழுது இந்த தொகுதிய வந்து 2ஆ பிரிப்பாங்க. சோ இது வந்து ஒரு முறை. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேட்டுப்பாளையமும், ஊட்டியும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. ஆனா மேட்டுப்பாளையம் வந்து பார்த்தீங்கன்னா அடிவாரத்துல இருக்கு. ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ்ல இருக்கு. மேட்டுப்பாளையத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 பாப்புலேஷன் தான் இருக்குன்னு வச்சுக்கோ. இதே ஊட்டியில வந்து ஒரு 2,00,000 பாப்புலேஷன் இருக்கு. அதுக்குன்ட்டு ஊட்டியும் மேட்டுப்பாளையம் ஒரே தொகுதியா போட முடியுமா? போட முடியாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. அது மலையில இருக்கு, இது பிளெயின்ஸ்ல இருக்கு. சோ நிர்வாக ரீதியா நிறைய சிக்கல் ஏற்படும். சோ மெயினா இந்த 2 கான்செப்ட் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதிய வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க. இதே வந்து கான்செப்ட்ல தான் நம்மளுக்கு எம்பி தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. சோ இதுல டீலிமிட்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு சிலரால டீலிமிட்டேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அடிப்படையில இந்தியா முழுவதும் எம்பி சீட்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது இப்படி பண்ணுனா என்ன பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்துக்கு ஈஸியா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டு மாதிரியான மாநிலத்துல ஒரு உதாரணத்துக்கு 10,00,000 பேருக்கு ஒரு எம்பி எலக்ஷன் ஒரு எம்பி தொகுதி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூபி, பீகார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 20, 25 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி தொகுதி இருக்கு. அப்படி இருக்கும்போது நிர்வாக ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா இதுல பெரும் பிரச்சனை வரும். ஆனா இது வந்து கேட்கறதுக்கு சரியா இருக்கு. ஆனா இது வந்து நம்ம இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஏன் எதிர்க்கிறாங்க? குறிப்பாக கேரளாவும், தமிழ்நாடு ஏன் எதிர்க்காங்க அப்படின்னா, அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து அவங்க மத்திய அரசு சொன்னதுக்கு இணங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல கொண்டு வந்திருக்காங்க. பாப்புலேஷன் குரோத்தையும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இல்ல கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு லெவலா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் கம்பேர் பண்ணோம்னா, யூரோப்ல இருக்கிற டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்கிற பாப்புலேஷன் தான் கேரளாலயும், தமிழ்நாட்டிலயும் இருக்கு. அந்த அளவுக்கு தான் பர்த் ரேட் இங்கேயும் இருக்கு. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே விதமா வந்து வளரல. தென்னிந்திய மாநிலங்கள் இத கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. பட் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் வந்து இத கண்ட்ரோல் பண்ணல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்கிரீஸ் ஆயிருக்கு. சோ அப்படி இருக்கும்பொழுது, சட்டத்த மதிச்சு கவர்ன்மெண்ட் சொன்னத கேட்டுட்டு பண்ண நம்மளுக்கு வந்து தொகுதிகள் குறைவாவும், அத கண்டுக்காமயே இருந்த அவங்களுக்கு வந்து தொகுதிகள் அதிகமா இருந்துச்சுன்னா, இது வந்து ஏத்துக்கொள்ள முடியாது. அதனால ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து இந்த வேர்ல்டு டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இத நாங்க எதிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுதான் கூட நம்ம அப்படி கொண்டு வந்தா அது அன்ஃபேர். நம்ம ஃபாலோ பண்ண நம்மளுக்கு அது அன்ஃபேர் நடக்குது. சோ இந்த மாரி டீலிமிட்டேஷன் வந்தா எதிர்க்கணும். ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, டீலிமிட்டேஷன் 50% ரூல் மாரி அது வரும். எப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரி சேர்த்தி 40 எம்பி தொகுதி இருக்கு. இப்போ இதுல 50% எவ்வளோ? 20. சோ 40 + 20 60 வரும். சோ இப்படி இதே மாரி எல்லா தொகுதிக்கும் மாறுச்சுன்னா 545 இருந்து அரௌண்ட் ஒரு 800 to 900 தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகும். இப்படி இருக்கும்போது ஏற்கனவே இப்ப நம்மளுக்கு வந்து 7.5% அதுல ஷேர் இருக்கு. 7.2 to 7.5% இருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா அங்க இன்கிரீஸ் ஆகும்போது அதே மாரி தான் இருக்கும். சோ இதுல வந்து நம்மளுக்கு பிரச்சனையா இருக்காது. அதே மாரி இந்தியாக்கு நிர்வாக ரீதியாவும் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல இந்தியன் கவர்ன்மென்ட்க்கு ஈஸியா இருக்கும். ஒரு 25 லட்சம் பேருக்கு ஒரு தொகுதி இல்லாம ஒரு 10 லட்சத்திலிருந்து 8 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தொகுதிய வந்து நம்ம கொண்டு வரலாம். ஆனா இதுலயும் ஒரு 2 பிரச்சனை இருக்கு. என்னன்னா காங்கிரஸ்ல அம்மையார் ஜோதிமணி போன்ற வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஏற்கனவே 545 எம்பி இருக்கும்போதே இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா பேசுறதுக்கு நேரம் கிடைக்கல. நம்மளோட பிரச்சனையெல்லாம் அங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதுல நீங்க 800க்கு மேல வந்து எம்பி தொகுதிகளுக்கு வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா, சுத்தமா பேசுறதுக்கு இதுல நேரமே இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏத்துக்கொள்ள முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னா வொர்க்கிங் ஹவர்ஸ இன்கிரீஸ் பண்ணுங்க. பார்லிமென்ட் ஹவர்ஸ்ல ஸ்பீக்கிங் ஹவர்ஸ் இன்கிரீஸ் பண்ணுங்க. அதுக்காக நம்மளோட நிர்வாகத்துக்கு இடையூறா இருக்கிற மாரி டீலிமிட்டேஷன் அதாவது தொகுதிகள வந்து இன்கிரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியல. டீலிமிட்டேஷன் ஃபேர் டீலிமிட்டேஷன் கொண்டு வரலாம். இருக்கிறபடி அப்படியே 50% கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஓகே. பட் ஆனா பாப்புலேஷன் பேசிஸ்ல கொண்டு வந்தீங்கன்னா அது தவறு. ஆனா என்னதான் 50% மாரி நீங்க கொண்டு வந்தாலும், இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் புது டேர்மான ஜெரிமேண்டரிங். இந்த கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சிங்களனூர்ல என்னோட தொகுதியில நான் இருக்கிற தொகுதியில ஒரு 10 வார்டு இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த 10 வார்டுல ஒரு 6 வார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி பிஜேபி வார்டுன்னு வச்சுக்கங்க. 4 வார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ பிஜேபி வார்டு. பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த ஜெரிமேண்டரிங் முறையின்படி அவங்க தொகுதிய பிரிக்கும்போது, அந்த வார்டுலயே அவங்க பிரிக்கும்போது எப்படி பிரிக்கலாம்? உள்குத்து எப்படி வைக்கலாம்னா, இந்த 4 பாசிட்டிவ் தொகுதி இருக்குன்னு வச்சு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த 4யும் ஒண்ணாக்கி இந்த 6 ஆன்டி பிஜேபி பாசிட்டிவ் ஆன்டி பிஜேபி இருக்கு பார்த்தீங்களா வார்டுல. அந்த வார்டுல இருந்து 2 உருவி இங்க 4+2 6ஆ மாத்திடலாம். இங்க 4ஆ மாத்தி இத அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுறலாம். சோ இது மூலமா ஆகும்போது தொகுதிகள்ல அவங்களோட ஆன்டி பிஜேபி ஓட்ஸா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இத ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிட்டு ஈஸியா அவங்களால ஜெயிக்க முடியும். இந்த மாரி பிரிக்கிறது தமிழ்நாட்டிலயும் இல்ல தென்னிந்திய மாநிலங்கள்ல நடக்காது ஈஸியா. பட் ஆனா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அவங்களோட ஃபுல் கண்ட்ரோல் இருக்காங்க. அந்த கவ் பெல்ட்லயே ஃபுல் கண்ட்ரோலா இருக்காங்க. சோ டீலிமிட்டேஷன் கொண்டு வரும்பொழுது இந்த மாதிரியான விடயங்களை நம்ம உள்நோக்கி பார்க்கணும். ஏன்னா பாஜக என்னதான் வெளியில வந்து பாத்தீங்கன்னா இது நாட்டுக்கு நல்லதுன்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாலும் எப்பவுமே பாஜக பண்ணும்போது அவங்க ஒரு உள்குத்தியும் வைப்பாங்க. அவங்க வந்து என்ன மைண்ட் செட்ல கிட்டத்தட்ட இருக்கிறாங்கன்னா, தென்னிந்திய மாநிலங்கள் கன்சிடரே பண்ண மாட்டா, டைரக்டா நம்ம ஜெயிச்சுட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. சோ அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா
டீலிமிட்டேஷனை ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷனா நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் இந்த ஜெரிமேண்டரிங் முறையெல்லாம் வந்து நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு ஆபத்தா தான் வரும். சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா உங்களுக்கு கருத்து என்ன இருக்கோ அத கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.